தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜனவரி மாதம் 11ஆம் தேதி. சுகமளிக்க வல்லமை. மத்தேயு 10:8. வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். இயேசு கிறிஸ்து எருசலேம் மற்றும் யூதேயாவின் வீதிகளில் நடந்து சென்ற போது அடுத்தடுத்து அற்புதங்களை செய்து வியாதியில் அகப்பட்டோரை சுகமாக்கி துன்பத்தில் இருப்போரை விடுதலை செய்தார். இன்றைக்கும் அவர் சுகமளிக்கும் தேவன்தான். இதனை குறித்த எல்லா சந்தேகங்களையும் அவரது வசனமே அகற்றுகிறது. தேவன் இயற்கையாகவே சுகப்படுத்துகிறவர். அவரது வசனம் சுகப்படுத்துகிறது. அவரது ஆவி சுகமளிக்கும் ஆவி. அவரது திரு ரத்தம் உடைந்து போன உள்ளங்களையும் சரீரங்களையும் சுகப்படுத்துகிறது. நம்மை நமது எல்லா பலவீனத்தின் நின்றும் நோய்களில் இருந்தும் விடுதலை செய்கிறது. இயேசு கிறிஸ்து நம்முடைய சுகத்திற்காக விலைக்கரையம் செலுத்தினவராய் நம் நோய்களை சுமந்து பாவங்களை மன்னிக்கிறார். தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை இலவசமானது. அதை நீங்கள் தேவைகளில் உள்ள வியாதியாயிருக்கிற மக்களுக்கு கொடுக்கிற வாய்க்காலாகவும் மாற முடியும். சுகமளித்தலுக்கு எதிராக பிசாசு உங்கள் சிந்தனைகளில் இருதயங்களில் போட்டு வைத்திருக்கிற யாவற்றையும் தூர எறியுங்கள். தேவனுடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு அவரது வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டு தொடர்ந்து விசுவாசித்து அறிக்கையிடும் போது எப்போதையும் விட தேவன் உங்களை சுகப்படுத்த கூடுதல் ஆயத்தமாக இருக்கிறார். சிலுவையில் இயேசுவின் செயல் இருமுகம் உடையது. அவர் அபராதத்தையும் விலைக்கரையத்தையும் செலுத்தினார். அபராதம் நம் பாவத்தின் விளைவை நீக்க, விலைக்கரையம் நமக்கு தேவையான நற்காரியங்களை பெற்றுத்தர. அதற்கு இயேசு செலுத்திய விலையை மறக்காதிருப்போமாக. அவர் எல்லாவற்றையும் இழந்தார். இலவசமாய் என்றால் உங்களால் அதற்கு விலை செலுத்த முடியாது, அது விலையேற பெற்றது. இலவசமாய் என்றால் ஏற்கனவே செலுத்தப்பட்டது கல்வாரியில். இலவசமாய் என்றால் விலை செலுத்த வேண்டாம். நன்றியுள்ளவர்களாய் மட்டும் இருங்கள். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.